ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை குழம்பு பார்த்தலாமா. முட்டை குழம்புனா அப்படியே சாதா முட்டையை வேக வச்சு செய்ய போகிறதில்ல. முட்டையை வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டு தோசையை ஊற்றிட்டு அதில் குழம்பு வச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மிளகு சீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், தனியா, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், 4 முந்திரி சேர்த்துங்க. இது லைட்டாக வதங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வெங்காயத்துக்கு ஈக்குவலாக தக்காளியும் சேர்த்துக்கணும். ஸோ முந்திரிலாம் போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அது வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசையை ரெடி பண்ணிடலாமா. சின்ன சின்னதாக முட்டையை ஊற்றிக்கினாலும் சரி, நீங்கள் பெருசாக ஊற்றிட்டு மடித்து போட்டாலும் சரி, நான் சின்ன சின்னதாக ஊற்றிட்டு அது மேலே மிளகு தூவி விட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு விட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வதக்கின விழுதை வந்து அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் கடுகு போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்ச விழுதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முட்டை தோசை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அந்த மசாலா வந்து அந்த முட்டை தோசையில் இறங்கட்டும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நார்மலாக வைக்கிற முட்டை குழம்பு விட இந்த தோசை ஊற்றி வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட மீறாது. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான். அண்ட் ஒரு 4 முட்டை இருந்தால் 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.